ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th மேக்ஸில் பயிற்சி 1.1ல் முதல் சம் பார்த்துட்ருக்கோம். முதல் சம்மில் ஏற்கனவே முதல் ரோமன் லெட்டர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது ரோமன் லெட்டர் பார்க்குறோம். அதாவது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம வந்து ஏவுக்கும் பிக்கும் தனித்தனியான வேல்யூஸ் முதல் சம்மில் இருக்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இந்த செகண்ட் ரோமன் லெட்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏவுக்கும் பிக்கும் சேம் வேல்யூ, அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கமா கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவுக்கும் பி கமா கியூ தான், பிக்கும் நீங்கள் பி கமா கியூங்கிற வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எடுக்கிறோம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ பி கமா கியூ, பியோட வேல்யூ பி கமா கியூன்னு போட்டாச்சு. ஸோ இங்கே நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி பண்ணுவோம், பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஃபஸ்ட் வேல்யூவோட ஃபஸ்ட் வேல்யூலேருந்து செகண்ட் வேல்யூ டு ஃபஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ டு செகண்ட் வேல்யூ. அடுத்தது ஏ கிராஸ் ஏ, ஏவுக்கும் பி கமா கியூ தான், பிக்கும் இந்த ஏ மறுபடியும் ஏ கிராஸ் ஏன்னு சொன்னால இங்கேயும் நம்ம பி கமா கியூ போட்டுக்கிறோம். ஸோ அதே ஆன்சர் தான் வரப்போகுது. பி கிராஸ் ஏவுக்கும் இங்கேயும் அதே மாதிரி அதே ஆன்சர் தான், மூணுக்குமே நமக்கு சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அடுத்தது தேர்ட் ரோமன் லெட்டர் போய்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் ரோமன் லெட்டரில் டவுட் இருக்குது, அது என்ன ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். தேர்ட் ரோமன் லெட்டருக்கு போய்க்கிறோம். ஏ ஈக்குவல் டு எம் கமா என்னன்னு கொடுத்துட்டாங்க. பி ஈக்குவல் டு எம்டி, அதாவது இந்த சிம்பிள் கொடுத்துருந்துருப்பாங்க உங்களுக்கு, பி ஈக்குவல் டு எம்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். இந்த சிம்பிள் கொடுத்தாலும் ஒன்று தான், இந்த மாதிரி எம்டி செட்டு கொடுத்தாலும் ஒன்று தான். இந்த எம்டி செட்டுக்கும் இதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த எம்டி செட்டை போட்டுட்டு உள்ளே இந்த எம்டி சிம்பிளை போட்டுருவாங்க. அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ஆனால் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் இங்கே ஆறுன்னு போட்டிருக்கேன், அல்லது அல்லதுன்னு கூட நம்ம போடலாம், தமிழில் அல்லதுன்னு கூட போடலாம். இது ரெண்டுக்கும் வித்தியாசம், இது ரெண்டும் ஒன்றுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எம்டி செட்டையும் நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட வேல்யூ வந்து எம் கமா என் கிராஸ் பியோட வேல்யூ வந்து எம்டி. அப்போது கார்ட்டீசியன் பெருக்கல் ஒரு எம்டி செட்டு கூட நம்ம பண்ண முடியாது. ஸோ பண்ணாலும் அதனோட ஆன்சரும் எம்டி செட் தான். இப்படியும் போட்டுக்கலாம், அல்லதுன்னு போட்டுட்டு இந்த சிம்பிளும் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் இந்த லைனை போடணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கலாம், சரிங்களா? அடுத்தது ஏ கிராஸ் ஏ, ஏ அதனோட எலமெண்ட்ஸ் வந்து எம் கமா என் கிராஸ் அகெயின் ஏங்கிறப்போ எம் கமா என் விச் ஈக்குவல் டு எம் கமா எம் கமா எம் கமா என் கமா என் கமா எம் என் கமா என் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பி கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து இங்கே எம்டி கிராஸ் ஏவோட வேல்யூ எம் கமா என். அகெயின் முன்னாடி எம்டி இருந்தாலும் சரி, பின்னாடி எம்டி இருந்தாலும் சரி, நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணால் மறுபடியும் என்ன தான் வரும், எம்டி தான் வரும். ஸோ இதோட இந்த சம் வந்து முடிஞ்சது.